character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 10th standard students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ வெரி சூன் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பிகினிங்லேருந்து இந்த வர ஆன்லைன் கிளாஸஸை ப்ராப்பராக பாருங்கள். ஓகே, ஸோ கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதாவது ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸுடைய கண்டினியூஷன் தான் நம்ம ரெகுலர் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் கிளாஸில் நடக்கிற 5 சப்ஜெக்ட்ஸையும் வந்து ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷனாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டுடே நம்ம ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். டுடே அதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நம்ம ரைஸ் ஆஃப் fascism and nazism. ஓகே, ஸோ fascism we likely call fascist. ஸோ fascism in Italy. fascism எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா in Italy. ஓகே, ஸோ by Benito Amilcare Andrea Mussolini. Fascism started in Italy by Benito Amilcare Andrea Mussolini. Shortly we call Mussolini. Okay, and Nazism in Germany. Nazism in Germany. Okay, by Adolf Hitler. Okay, so fascism and Nazism, the both are the suppressions of the peoples. Okay, suppressions of people and then totalitarianism, that means சர்வாதிகார ஆட்சி. ஓகே, அவங்க லாவை அவங்களே மேடப் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலில் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர ஒரு ஆட்சி தான் நடந்தது இட்டாலி அண்ட் ஜெர்மனியில். அதான் ஃபாசிசம் அண்ட் நாசிசம். ஸோ டுடே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். The impact of the war in Italy. Okay, war, first world war உடைய இம்பேக்ட் இட்டாலியில் என்னன்னு பார்க்க போகிறோம். The first of the nations of the Western Europe to turn against their old ruling regime was Italy. Okay, world ruling, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் இருந்த ரூலிங் பவரை எதிர்த்து அவங்கள வேர்ல்டு பவர் ரீஜியம்னா வேர்ல்டு ரூலிங் பவர், அதாவது ரூலர்ஸ் அவங்க எதிர்த்தது ஃபஸ்ட்டு வந்து அது போல் அப்போஸ் பண்ணது எந்த கண்ட்ரினா இட்டாலி தான். ஸோ டூரிங் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் த பிரைமரி டாஸ்க் ஆஃப் இட்டாலி, நோட் பண்ணிக்கோங்க, பிரைமரி டாஸ்க் ஆஃப் இட்டாலி வாஸ் to keep the Austrians occupied on the southern front while the British, French and American cornered Germany into submission along the Battle of Flanders. Okay, என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்துருக்குறோம். ஒரு சைடு வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலின்னு பார்த்தோம். இன்னொரு சைடு பார்த்தோன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யான்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம். அதாவது மார்ச் மாதம் கிளாஸஸ் நடந்தாலே அப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த இட்டாலி வந்து பிகினிங்கில் வந்து ஜெர்மனி கூட தான் இருந்தது. ஏன் வந்து அது வந்து இங்கே போயிடுச்சு, அதாவது அலைஸ் கூட ஏன் போயிடுச்சுன்னா, ஸோ இட்டாலியோடைய பிளேஸு ட்ரென்டினோ பிளேஸ் வந்து ஆஸ்ட்ரியா கிட்ட இருந்தது. அந்த பிளேஸை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இட்டாலி ரொம்ப ட்ரை பண்ணும்போது ஆனால் ஆஸ்ட்ரியன் கிட்ட இருந்து அதை ட்ரென்டினோவை கேப்சர் பண்ணவே முடியல. அதுக்கு ஜெர்மனி எந்த விதத்துலையும் இட்டாலிக்கு சப்போர்ட் பண்ணாததுனால அது என்ன பண்ணுது, வெளியில் வந்துட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணுது. யார், பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா அலைன்ஸ் இருக்காங்களே அவங்க கூட ஜாயின் பண்ணி அந்த பிளேஸை கேப்சர் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடுது. ஸோ அந்த பிளேஸை வந்து அது வந்து அப்போ இவங்களுக்கு இட்டாலிக்கு யார் வேணுமின்னா இந்த ஆஸ்ட்ரியா. ஸோ இப்போ ஆஸ்ட்ரியா ஒரு
ஒரு கீப் அப் பொசிஷனில் வைக்கணும். அதாவது சதர்ன் ஃப்ரண்ட்லேயே, அதாவது சதர்ன் ரீஜன்லேயே அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் ஆல்சோ த பிரிட்டன், ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஏன்னா ஜெர்மனியை வந்து ஒரு பவர்ஃபுல் ரூலிங்லேருந்து, அதாவது அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். எந்த வாரனா பிளாண்டர்ஸ், த பேட்டல் லைன், பிளாண்டர்ஸ்ன்ற இடத்த தவறி அவங்க மேலே மீண்டு வரக்கூடாதுன்றது தான் வந்து யாருடைய வேலைனா பிரிட்டனு, பிரிட்டிஷு, ஃப்ரெஞ்ச் அண்ட் அமெரிக்கா யாரை கார்னர் பண்ணுறாங்க? ஜெர்மனியை. ஓகே, ஸோ த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் இன் த வார் வாஸ் ஹியூஜ். ஃபினான்ஷியல் காஸ்ட்டு, அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபட்டதனுடைய செலவு இட்டாலிக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஓகே, so the financial cost of the participation in the war was huge. Moreover, after the war, in sharing the spoils. Okay, அப்போ காஸ்ட் நிறைய செலவு பண்ணுது. பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ரஷ்யா அவங்க கூட போய் இட்டாலி ஜாயின் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து யூஎஸ் வந்து ஜாயின் பண்ணுது. அதுக்கு அவங்க வந்து ஒரு கண்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணணும், நிறையா அமௌண்ட்டு ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது கொடுத்த அமௌண்ட்டை விட அதுக்கு ரிட்டர்ன் வந்து நிறைய வரல. ஏன்னா அவங்க தானே வின் பண்ணாங்க. யார்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா தானே வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெர்மனிக்கிட்ட வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னு போட்டு அவங்களுடைய பிளேசஸ் எல்லாமே அவங்க கேப்சர் பண்ணாங்க. ஓகே, நிறையா ஆர்மி பவர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. அதாவது ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ் எல்லாத்துமே பொசிஷனான பிளேசஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணாங்க. நிறைய அவங்கக்கிட்ட எனார்மஸான வெல்த்தை வந்து அவங்க அபகரிச்சாங்க. இருந்தாலும் அந்த ஸ்பாயில்ஸ்னால் அந்த வாரில் வின் பண்ணது மூலயமா அடித்தாங்களே அந்த நியூட்ரி, அதாவது அந்த ரிசோர்ஸஸ், வெல்த்து, அதை ஷேர் பண்ணுவாங்க. விக்டோரியஸ் நேஷன் ஷேர் பண்ணாங்க. அந்த ஷேர் வந்து ப்ராப்பரான ஷேர் வந்து இட்டாலிக்கு வரலை. அப்போ அவங்க வாருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வார் ரிட்டர்ன் அதாவது வாருடைய முடிவில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, so the financial cost of the participation of war was huge. Moreover, after the war, in the sharing of the spoilsனா அந்த வார், அதாவது அவங்க அடித்த அந்த லூட்டி கிடையாது, லூட்டினா அந்த வெல்த்து ஷேர் பண்ணதில் அந்த அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, ஸ்பாயில் இட்டாலி காட் லெஸ் தென் ஷி எக்ஸ்பெக்டட். ஓகே, அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் கிடைச்சிது. த கண்ட்ரி சஃபர்டு ஹெவி லாசஸ் இன் த வார் தட் வாஸ் அன்பாப்புலர் வித் த போத் சோஷலிஸ்ட் அண்ட் ப்ரோ ஆஸ்ட்ரியன் கேத்தலிக்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப தட் மீன் அவங்க ஹோப்பை இழந்துட்டாங்க. நம்ம வாரில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு கிடைக்கும் போது, அதாவது அந்த வாருடைய முடிவில் அவங்க பிரித்ததில்லை, விக்டோரியஸ் நேஷன்லாம் டிவைட் பண்ணுறாங்களே, அதில் கிடைச்ச அந்த வெல்த்தையும் வந்து பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போதும் வந்து இட்டாலி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடைக்கல. அப்போ அதனால் மக்கள்லாம் ரொம்பவே வந்து அதிருப்தி அடைகிறாங்க. ஓகே, ஸோ த கண்ட்ரி சஃபர்டு ஹெவி லாஸஸ் இந்த வாரில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுத்தது, அதாவது விக்டோரியஸ் நேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இட்டாலி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுடைய கண்ட்ரி வந்து அதே பொசிஷனில் இருந்திருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய லாஸஸ் ஆகிட்டனால ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியிலே இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கேத்தலிக்னா இட்டாலியே வந்து டூவாக இருக்கும். ரோம், வேட்டிக்கன் சிட்டி, ரோம் அண்ட் வேட்டிக்கன் சிட்டினாலே அங்கே கேத்தலிக்ஸ், அதாவது போப்னா கிறிஸ்டின்ஸுடைய மெஜாரிட்டி தான் இருக்கும். அவங்களும் வந்து ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க. ஓகே, இந்த நேஷனலிஸ்ட் வேறு ஈக்குவலி அன்ஹாப்பி. நேஷனலிஸ்ட்டும் அவங்களுக்கு அன்ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க வித் த marginal gain in territory from the Treaty of Versailles. ஓகே, அது அந்த கெயின் சொன்னாலே அந்த வார் முடிவில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் போகிறாங்க. விக்டோரியஸ் நேஷன் வந்து டெஃபீட்டட் நேஷனான ஜெர்மனி கிட்ட, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி கிட்ட, இவங்ககிட்டலாம் வந்து டர்க்கி கிட்ட, இவங்ககிட்டலாம் வந்து பல்கேரியா, இவங்ககிட்டலாம் வந்து நிறைய வந்து ட்ரீட்டி போட்டு அந்த ட்ரீட்டியில் முடிவில் நிறைய அவங்ககிட்ட வந்து வாங்குறாங்க. அதுபோல் வாங்கினதுலேருந்து வந்து நான் இட்டாலிக்கு நினச்ச அளவுக்கு கிடைக்கல. இந்த வார் ரிசல்ட்டட் இன்ஃப்ளேஷன். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனாலே ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, எல்லா நார்மலான கூட்ஸுடைய ப்ரைஸஸும் ரைஸ் ஆகுது. தேர் வேர் ஃப்ரீக்வெண்ட் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ். ப்ரொட்டஸ்ட்னால் எதிர்ப்பு, நிறைய எதிர்ப்பு அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்ட்ரைக்ஸும் நடக்குது. பீப்புள் ஹெல்ட் ரூலர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹியூமிலியேஷன் ஆஃப் த வெர்சைல்ஸ். இந்த இழப்புக்கெல்லாம், அதாவது இந்த ஹியூமிலியேஷன் வெர்சைல்ஸ் மூலமா ஏமாற்றப்பட்ட அந்த மனிதநேயமற்ற இந்த செயலுக்கு ரூலர் தான் காரணம்னு மக்கள் எல்லாம் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. ஸோ தட் இஸ் தட் வார் எம்ஃபேக்ட் ஆன் த இட்டாலி. ஓகே, நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் த முசோலினி. அப்போ மக்கள் ரொம்ப பேட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறாங்க.
பேட் சுச்சுவேஷன்ஸ்னால் ரொம்ப இன்ஃப்ளேஷனாக இருக்குது, நார்மலான குட்ஸ் எல்லாம் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது, ரொம்ப நார்மலான பீப்புளாக வந்து நார்மல் லிவிங்லே இல்லை, ரொம்ப அன்ஃபீஸபிள் மைண்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனே இல்லை. அப்போ கண்டிஷனே இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஹீரோ வந்தால், ஒரு படத்துலலாம் வந்து நிறையா வில்லன் வந்து ரொம்ப அட்டூழியமெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஹீரோ வருவார் இல்லையா, அதுபோல் மக்கள் எல்லாம் ரொம்ப தவிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு ரூலர் வராறாங்க, ஒரு லீடர் வராரு, ஒரு ஹீரோ வராரு. அவர் யாருன்னா முசோலினி. ஓகே, ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் த முசோலினி. இந்த எலெக்ஷன் ஹெல்டு நவம்பர் 1919 in the aftermathனா ஆஃப்டர் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ்க்கு ஆஃப்டர் ஈவெண்ட் தான் நம்ம ஆஃப்டர் மாத்துன்னு சொல்லுவோம். த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் இட்டாலியன் சோஷலிஸ்ட் ப்ரக்ளமைன் தட் தேவர் த ஃபாலோயிங் த போல்ஷிவிசம். ஓகே, போல்ஷிவிசம் தட் மீன் அவங்க என்ன போல்ஸ்ட்ரீட் கட்சின்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட். தட் மீன் ரஷ்யாவில் ஃபாலோ பண்ணுற கம்யூனிஸ்ட் கட்சி தான் போல்ஷிவிசம். அதை வந்து இவங்க இட்டாலியில் இருக்கிற சோஷலிஸ்டெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. வின் அபவுட் தேர்ட் ஆஃப் த சீட்ஸ். ஓகே, அந்த எலெக்ஷனில் 1919 அந்த எலெக்ஷனில் தேர்ட் பொசிஷனுக்கு வராங்க முசோலினி, த சன் ஆஃப் பிளாக் ஸ்மித். ஓகே, சன் ஆஃப் பிளாக் ஸ்மித். ஸோ இந்த முசோலினி பற்றி சொல்கிறாங்க. இவர் யாருன்னா பெனிட்டோ முசோலின்னு சொல்லுவாங்க. பெனிட்டோ முசோலினி சன் ஆஃப், அவர் யாருன்னா பிளாக் ஸ்மித், அவங்க அப்பா யாருன்னா பிளாக் ஸ்மித். ஓகே, பிளாக் ஸ்மித்னா அயன் வுட்ஸ், தட் மீன் இரும்பு வேலையெல்லாம் பண்ணுறவங்க, இரும்பு பொருட்கள்லாம் பண்ணுறவங்க. ஓகே, அந்த குவாலிஃபைட் எஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாஸ்டர். முசோலினி என்ன குவாலிஃபிகேஷனா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சருடைய குவாலிஃபிகேஷன் அவருக்கு. In the end become the journalist with the socialist views. அவர் என்னவாகவும் இருக்கிறார்னா ஜேர்னலிஸ்ட்னு என்னது, ஜேர்னல்ஸ்னா இந்த நியூஸ் பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அது சோஷலிஸ்ட் வியூஸ், மக்களுடைய வியூஸ் எல்லாம், மக்களுடைய குறைகள் எல்லாம் வந்து அவர் அந்த அதாவது அவருடைய பத்திரிகை மூலமாக வெளிப்படுத்துறாரு. எ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், அவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் என்ன ஃபோர்ஸ்ஃபுல், நல்ல சிறந்த பேச்சாளர் சொல்கிறாங்க. ஓகே, forceful speaker, Mussolini began to support the use of violence and broke with the socialists when they were opposed Italy entry into the war. Okay, என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த சோஷலிஸ்ட் பிளாக், ஐ மீன் போல்ஷிவிசம், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிசம் ரஷ்யாவில் இருக்கிற கம்யூனிசம் கட்சி தான் வந்து போல்ஷிவிசம். அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா இத்தாலியில் இருக்கிற சோஷலிஸ்ட்டு, அவங்களுக்கு எதிராக இவர் குரல் கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேட்டு வர வாரில் வந்து நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருந்தாலும் இனிமேட்டு வர வாரில் நம்ம இட்டாலி வந்து என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? சோஷலிஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கு எதிராக இவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஓகே, அதாவது நம்ம வாரில் ஈடுபட்டால் மட்டும்தான், நம்மளுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான், வயலன்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறது நிறைவேறும்னு சொல்லிட்டு முசோலினி சொல்கிறாரு. When the fascist party was founded in 1919 fascist party ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதில் முசோலினி போய் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறாரு. ஓகே, as fascist stood for the authority. அந்த fascist எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா அத்தாரிட்டிக்காகவும், அதாவது பவருக்காகவும், ஸ்ட்ரென்த்து அண்ட் டிசிப்ளின். the support came from the industrialist. அதாவது அந்த fascist முசோலினி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு எப்படி போகுதுன்னா, ரொம்ப அத்தாரிட்டிஃபுல்லாகவும், பவர்ஃபுல்லாகவும், ரூலிங்காகவும், ஸ்ட்ரென்த்து, டிசிப்ளின்னா அதாவது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது, அதான் டிசிப்ளின். அண்ட் சப்போர்ட் கேம் ஃப்ரம் அதுக்கு நிறைய சப்போர்ட் வருது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நேஷனலிஸ்ட்டு, எக்ஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் மிடில் கிளாஸஸ் அண்டு டிஸ்கண்டென்ட் யூத். டிஸ்கண்டென்ட்னா ரொம்ப அதிருப்தி யூத்னா இதெல்லாம் அதிருப்தி இல்லை, ஆல்ரெடி இருக்கிற கிளாஸில், ஆல்ரெடி இருக்கிற ரூலிங் பவரில், ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நிறைய வார்லலாம் எழுந்துட்டு இருக்கிறாங்களே அந்த ரூலிங் கிளாஸ் மேலே, அதாவது நேஷனலிஸ்ட் மேலே அதிருப்தியாக இருக்கிற யூத் எல்லாம் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஃபேசிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது எஸ்பெஷலி முசோலினி சப்போர்ட் பண்ணுறாங்க. த ஃபேசிஸ்ட் ரிசோர்ட்டட் வயலன்ஸ் ஃப்ரீலி ஆரம்பிக்கிறாங்க. வயலன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறாங்க. இன் அக்டோபர் 1922 இந்த கண்டெஸ்ட் ஆஃப் லாங் மினிஸ்டரியல் கிரைசிஸ் த முசோலினி ஆர்கனைஸ் a fascist march on Rome. ஓகே, அதாவது நிறைய மினிஸ்ட்ரியல் கிரைசிஸ், நிறைய அங்கே இஷ்யூ நடக்குது. அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக அவர் பெரிய மார்ச் நடக்கிறாரு, அதாவது நடைபயணம் மேற்கொள்கிறாரு. அவரை பவரை காட்டுறதுக்கு, அவரை ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு அங்கே ரோமை நோக்கி படையெடுக்கிறாரு. ஓகே, ஸோ த
இம்ப்ரெஸ்ட் பை த ஷோ ஃபோர்ஸ். அவர் யாருன்னா அங்கே ஆல்ரெடி ரூலராக இருந்தவர் யாருன்னா விக்டர் எமானுவல் செகண்ட். அவர் அந்த மார்ச்சை பார்த்துட்டு, அதாவது அந்த நடைபயணத்தை பார்த்து மக்கள் வந்து அந்த மக்களுடைய சப்போர்ட் முசோலினி இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரை இன்வைட் பண்ணி அந்த ரூலிங்கை வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஷோ ஃபோர்ஸஸ் த கிங் இன்வைட்டட், கிங் யாருன்னா விக்டர் எமானுவல் செகண்ட் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட். ஓகே, அப்போ கத்தியின்றி ரத்தமின்றி அவர் என்னவாயிட்டார், ரூலர் ஆகிட்டார். யார், முசோலினி. ஓகே, அப்போ வந்தாலே ஃபேசிஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவர் வர டைமில் 1990 ஃபேசிஸ்ட் ஆரம்பித்தோடனே அதில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறாரு. இமீடியட்டாக ஜாயின் பண்ண உடனே அத்தாரிட்டி ஆக்குறாரு, ஸ்ட்ரென்த் ஆகுறாரு, அண்டு வயலன்ஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாரு, ஒரு டிசிப்ளின் மேனராக கொண்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு மக்கள்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நார்மல் பீப்புளு, யூத்து, கேபிட்டலிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய எக்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவர் சப்போர்ட் வந்து டே பை டே அவருடைய பவர் க்ரோ ஆகினே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மினிஸ்டர் நம்மளுக்கு அந்த பவர் நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் பண்ணுறாரு, ரோம் நோக்கி படையெடுக்கிறாரு. அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு விக்டர் கிங் வந்து என்ன பண்ணுறாரு, இன்வைட் பண்ணிவிட்டு அவரை வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஈஸியாக வந்து அவர் ரூலராக ஆகிறாரு. ஓகே, so the inability of the Democratic Party leader to combine and act with the resolution facilitated Mussolini Trump. இந்த முஸ்லிம் வெற்றி, ட்ரம்ப் என்னது வெற்றி. இந்த வெற்றிக்கு வந்து யாருன்னா டெமோக்ராட் யாருமே ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ரூலர் வந்து உருவாகுறாங்கனாலே அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்போசிட் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அந்த இல்லாதனால விக்டரிக்கு வந்து, அதாவது முசோலினிக்கு வந்து அது ஈஸியான ஒரு வெற்றியாக அது அமையுது. ஓகே, திஸ் த எமர்ஜென்சி ஆஃப் த முசோலினி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ ஒரு பாக்ஸ் இருப்பாருமா. Fascism என்னன்னு சொல்றாங்க பாரு, is a form of radical authoritarian ultra-nationalism characterized by a dictatorial power, forcible suppression of the opposition and a strong regimentation of society and of the economy, which came the prominence in Italy in 20th century in Europe. Okay, 20th century முடிவில் இத்தாலியில் ஒரு ஸ்ட்ராங்கான அத்தாரிட்டேரியன் சப்ரேஷன் ஆஃப் த ஆப்போசிஷன், மக்களை அடக்கி அவங்க ஆப்போஸ் பண்ணுறவங்களை அடக்கி, ஓகே, ஒரு அத்தாரிட்டேரியன் பவரை வந்து கையில் எடுக்கிற ஒரு சர்வாதிகாரான ஒரு ஆட்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபேசிசம் சொல்கிறோம். அது எப்போ இருந்ததுன்னா இட்டாலியில் இருந்தது. எந்த செஞ்சுரினா 20th century. தட் இஸ் அ பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினி. ஓகே, இப்போ நம்ம ஃபேசிசம் எப்படி எமர்ஜென்சி ஆச்சுன்னு பார்த்துட்டோம். அவருடைய இதில் வந்து எப்படி வந்து முட்டாளி வந்து, அதாவது ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினி. ஓகே, முசோலினுடைய இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ முசோலினிமா பார்த்துக்கோங்க. In the 1924 election, okay, after intimidation, okay, intimidation another, ரொம்ப மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி, okay, of the electors, 65% of the votes were cast for the fascist. மக்களை பயமுறுத்தி அவங்களெல்லாம் வந்து மிரட்டின்னு சொல்லலாம். மிரட்டி என்ன பண்ணுறாங்க, 65% ஓட்டை வந்து ஃபேசிஸ்ட் வந்து கவர் பண்ணுறாங்க. மேச்சர்ச்சி, ஓகே, அவர் வந்து அதை எதிர்க்கிறாரு. ஓகே, இது வந்து நியாயமான முறையில் இந்த எலெக்ஷன் நடக்கலைன்னு அவர் எதிர்த்தோடனே அவர் என்ன பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க. ஓகே, யார் அவர் எதிர்த்தோன்னா, மேச்சர்ச்சி, எ சோஷலிஸ்ட் லீடர். அவர் யாருன்னா சோஷலிஸ்ட், இட்டாலியுடைய சோஷலிஸ்ட் லீடர் who questioned the fairness of the election. இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே நடக்கல. ஓகே, நம்மளோட எலெக்ஷன் கமிஷனில் சொல்லுவாங்க இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே இது நல்ல முறையில் நடந்தது, 80% ஓட்டு வந்தது, 85% ஓட்டு வந்தது, நல்ல முறையில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் வியூ வந்து அந்த மேச்சூரிட்டி வந்து இட்டாலியில் நடந்த அந்த வியூஸை சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, இது ரொம்ப அநீதியாக நடந்திருக்குது, ஃபேசிஸ்டுடைய எலெக்ஷன் வந்து ரொம்ப அநீதியாக நடந்திருக்குது, மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு ரூலர்ஸ் எல்லாம் பயமுறுத்தி ஓட்டு வாங்கினாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சொல்கிறாங்க த மர்டர்ட், அவர் என்ன பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பைஹார்ட்டட் த பார்லிமெண்ட். ஓகே, இன் ப்ரொட்டஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி, இவங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது ஃபேசிஸ்டுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது சோஷலிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பைஹார்ட் பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க பார்லிமெண்ட்டை. முசோலினி ரியாக்டட் பை பேனிங். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கே நீங்கள் எதிராக வரீங்களான்ட்டு அந்த கட்சியை அவர் என்ன பண்ணுறாரு, பேனை தடை பண்ணுறாரு. ஓகே, தட் முசோலினி ரியாக்டட் பை பேனிங் த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் சென்சாரிங் த ப்ரெஸ். சென்சாரிங் த ப்ரெஸ் என்னன்னா, இவருடைய நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரெஸ்ஸில் வர நியூஸ் எல்லாம் போகும். அதாவது இவரை பற்றியோ அவருடைய கொள்கைகளை பற்றியோ அவருடைய ரூலிங் பற்றியோ யாராவது தட் மீன்
கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா, அதாவது அவரை பற்றி ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா, அவர் ரூலர்ஸ் பற்றி யாராவது வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவரை கட் பண்ணிவிடுவார். சென்சார், அதான் சென்சார் பண்ணுறதுன்றது. ஓகே, அதாவது ஃபுல்லாக டோட்டலி ஆப்போசிஷன் பார்ட்டி மூலமா அந்த நியூஸ் எல்லாம் வந்து தடை பண்ணுறது. ஓகே, ஸோ த ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஆர் கில்டு ஆர் இம்ப்ரைசன்டு. ஓகே, இம்ப்ரைசன்னா ஜெயிலில் போடுறாங்க. அப்போசிஷன் இவருக்கு, அதாவது ஃபேசிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் வரும்போது ரொம்ப நல்லவராக வராரு, மக்களை எல்லாரையும் கவர் பண்ணுறாரு. கவர் பண்ணதுக்கப்புறம் அவர் ஆட்டத்தை ஆடுறாரு. ஓகே, எப்படி பண்ணுறாரு? அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுறாரு. அவரை எதிர்க்கிறவங்களெல்லாம் வந்து ஒன்று கில் பண்ணுறாரு, இல்லாட்டா அவங்கள இம்ப்ரெசன்ட் பண்ணிடுறாரு. அது ஜெயிலில் வந்து தண்டனைக்குரியவங்களா ஆக்கிறாரு. அசிங் த டைட்டில் செகண்ட் டியூஸ். டியூஸ்னா லீடர். அவருக்கு என்ன பட்டம் வருதுன்னா டியூஸ்னா லீடர். In 1926 he became the dictator, சர்வாதிகாரி. டிக்டேட்டர்னா சர்வாதிகாரி with the power to legislate. legislateனா அவரே சட்டம் இயற்றி அவரே ஆள்றது. ஓகே, அவருக்கான சட்டத்தை, அவர் நாட்டுக்கான சட்டத்தை, மக்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன கண்ட்ரோல் இருக்கணும், எது பண்ணக்கூடாது, யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, அவரே வந்து லெஜிஸ்லேஷன் பண்ணுறது. அதை நம்மளுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம்னு நம்மளுக்கு உருவாக்கி நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறாங்க இல்லையா. ஆனால் அவர் கண்ட்ரிக்கான, அதாவது இட்டாலிக்கான சட்டத்தை அவரே இயற்றுதல். ஓகே, யார்? முசோலினி. ஓகே, he passed a law of the forbidding, தடை பண்ணுறாரு. ஃபார்பிடன்னா தடை செய்தல். எதன்னா ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் லாக் அவுட். ஆனால் இது கொஞ்சம் நல்லது பண்ணார். என்னன்னா ஸ்ட்ரைக்ஸ், அடிக்கடி ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும். லாக் அவுட்ஸ்னால் கடையடைப்பெல்லாம் இருக்கும், தொழிற்சாலை மூடிடுவாங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு? தடை பண்ணுறாரு. அதாவது நார்மலாக ரொட்டீனாக அவங்க அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லா தொழிலும் கரெக்டாக போகிறதுக்கான வழிவகை செய்கிறாரு. யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயர் வேறு ஆர்கனைஸ் இன்டு கார்பரேஷன். யூனியன்லாம் ட்ரேட் யூனியன்லாம் ஆரம்பிக்கிறாரு. இன் 1938 பார்லிமெண்ட் வாஸ் அபாலிஷ்டு. பார்லிமெண்ட் ஆல்ரெடி இந்த பார்லிமெண்ட்டை அபாலிஷ் பண்ணுறாங்க. வாஸ் ரீப்ளேஸ் பை பாடி ரெப்ரசன்டிங் த ஃபாசிஸ்ட் பார்ட்டி அண்ட் த கார்பரேஷன்ஸ். ஓகே, ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட்டாக ஆயிடுச்சு, ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் the bolstered the Mussolini dictatorial control of the economy as well as enabling him. ஓகே, போஸ்டர்னா அதை வலியுறுத்துது, நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஓகே, dictatorial control of the economy as well as enabling him to wield enormous power as head of the administration and the armed forces. இந்த எல்லாமே நம்மளுக்கு எது வலியுறுத்துதுன்னா, அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப எனார்மஸ் பவர், ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக, டே பை டே பெரிய பவர்ஃபுல்லாகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வந்தது. அண்ட் ஆல்சோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே அவர் கண்ட்ரோல் ஆகிட்டு ஒரு முழு சர்வாதிகார அவர் மாறிட்டார். யார்? முசோலினி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருமா, முசோலினி பேக்ட் வித் போப். முசோலினி பேக்ட் வித் போப். ஓகே, ஸோ என்னென்னா முசோலினி அதை இட்டாலியில் மோர் தென் 65 to 70 இயர்ஸாக வந்து மக்களுக்கும், அதாவது ரூலிங் கிளாஸுக்கும் போப்புன்னா என்னன்னா வாட்டிகன் சிட்டியில் அவங்க ரூல் பண்ணுறவங்க. ஓகே, கத்தாலிக்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, அதாவது கிறிஸ்டின்ஸு. போப்பு தான் வந்து தலைவராக இருப்பார். போப் ஆண்டவர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய கிளாஷஸ் வந்திருக்கும், நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அது ஒரு கோல்டு வார் மாதிரி அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனையால் மக்கள் வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. மக்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸே இல்லாமல் இருந்தது. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. யார்? முசோலினி. ஓகே, ஸோ வேட்டிகன் சிட்டியில் அந்த பிரச்சனை இஷ்யூஸ் இருந்தே இருக்குது. அதை ஒரு முடிவுக்கு நம்மளுக்கு கொண்டு வராரு முசோலினி. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. முசோலினிஸ் பேக்ட் வித் போப். ஓகே, பேக்ட் என்னன்னா அக்ரிமெண்ட். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இன் ஆர்டர் டு கிவ் ரெஸ்பெக்டபிலிட்டி டு த ஃபாசிஸ்ட் பார்ட்டி. ஓகே, அதான் சொன்னல, டே பை டே வந்து அதாவது ஃபாசிஸ்டுடைய ரூலிங்குடைய அந்த பவர் வந்து க்ரோ ஆகிட்டே வருது. இன்னும் அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக ஒரு வேலை செய்கிறாரு. முசோலினி win over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. ஓகே, அதாவது என்னென்னா அவர் அந்த மக்களுடைய, அந்த கத்தோலிக்குடைய மக்கள், அந்த கிறிஸ்டின்ஸுடைய பவரையும் வந்து கிறிஸ்டின்ஸுடைய ஆதரவையும் பெறதுக்காக அவர் ஒரு வழி பண்ணுறாரு. அதாவது வேட்டிகன் சிட்டிக்கு நீங்கள் தான் ரூலர், அதில் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை வந்து, அதாவது போப்பு வந்து அங்கே ரெகக்னைஸ் ரூலராக வந்து அறிவிக்கிறாரு. எதுக்கு? வேட்டிகன் சிட்டிக்கு. இன் டர்ன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ரோமுக்கு வந்து இட்டாலி வந்து ரூலராக வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது மாற்றி பண்ணிக்கிறாங்க. இவங்க இடத்த நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் இடத்துல நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதான் வந்து லேட்ரன் ட்ரீட்டி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ in order to give that respectability
to the fascist party, Mussolini win over the Roman Catholic Church by recognizing the Vatican City as independent state. In return, the church recognized by Kingdom of Italy. Okay, அதாவது Kingdom of Italy, the Roman Catholic faith was made religion of Italy, and a compulsory religious teaching in the schools were ordered. ஸோ சர்ச் அதாவது வேட்டிக்கன் சிட்டிக்கு வந்து போப்பை வந்து இவர் அறிவிக்கிறாரு, ரோமுக்கு வந்து ரூலரை வந்து முசோலினி வந்து அவர் அறிவிக்கிறாரு, மாற்றி மாற்றி அறிவிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தோலிக் அந்த ரோமன்ஸுடைய கத்தோலிக் அந்த கிறிஸ்டியன்ஸுடைய அந்த வியூஸு அவங்களுடைய அந்த கொள்கைகளை வந்து மக்களிடையே வந்தது. அதாவது ஸ்கூல்ஸில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை போதிக்கலாம், அதாவது நீங்கள் டீச் பண்ணலான்ற ஒரு இதுவும் வந்து முசோலினி வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்குறாரு. ஓகே, the Roman Catholic faith was made religious of Italy and compulsory religious teaching. Okay, in schools were ordered the Lateran Treaty. Now treaty சொன்னலாமா, the Lateran Treaty incorporating the said provision was signed in 1929. அவங்களுக்குள்ள உள்ள அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணதான் எந்த ட்ரீட்டினா லேட்ரன் ட்ரீட்டி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருமா, இட்டாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன். ஓகே, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். கிரேட் டிப்ரெஷன் யூஎஸ்ஏவில் ரொம்ப ஷேர் மார்க்கெட்டுக்கெலாம் கொலாப்ஸ் ஆச்சு. டியூ டு தட் மீன்ஸ் இன்சோல்ட் ஆஃப் த குட்ஸ், அதை சோல்ட் ஆகவே இல்லை, அன்சோல்ட் ஆஃப் த குட்ஸ் எல்லாம் சோல்ட் ஆகவே இல்லை, ப்ரொடக்ஷன் பண்ணது அப்படி அப்படியே எங்கெங்கே தேங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அந்த டிப்ரெஷன் டைமில் இட்டாலியில் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். இட்டாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன். டூரிங் த இயர்ஸ் ஆஃப் த கிரேட் டிப்ரெஷன் த மச் publicized public work of building new bridges. நிறைய பப்ளிக் ஒர்க்லாம் இட்டாலி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இட்டாலியோட ரூலர்ஸ் எஸ்பெஷலி தட் முசோலினி பிரிட்ஜஸ் பில்டப் பண்ணி கொடுக்குறாங்க, ரோட்ஸ் எல்லாம் சரி பண்ணுறாங்க, கேனல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. பட் இட் டிட் நாட் ப்ரொவைட் சொல்யூஷன் டு த அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, என்னதான் நல்லா நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணால் கூட அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனாக அது இல்லவே இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும் தான் மக்களுக்கெல்லாம் இன்கம் வரும். இன்கம் வந்தால் தான் வந்து எப்படியாப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்களால வந்து, அதாவது கையில் காசு இருந்துன்னா எதுவுமே அவங்களால சமாளிக்க முடியும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் இருந்ததுனால மக்கள் ரொம்பவே வந்து டிப்ரெஸ் பொசிஷனில் இருக்கிறாங்க. இன் 1935 முசோலினி இன்வாடட் எத்தோப்பியா. இந்த நிலையை சமாளிக்கிறதுக்காக மக்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஏற்படுத்தணும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கான வெல்த் அவர் இல்லை, அந்த டைமில் இல்லைன்றதுனால அவர் எத்தோப்பியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு போகிறாரு, படையெடுத்து போகிறாரு. திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு டைவர்ட் அட்டென்ஷன் to the people away from the economic trouble. ஆல்ரெடி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு எக்கனாமிக் ட்ரபிளில் இருக்கிற மக்களை வந்து இந்த ஒரு இன்வெஷன் வந்து என்ன ஆச்சுன்னா டைவர்ட் பண்ணுது. அதாவது எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் இல்லாமல் மக்கள் வந்து இந்த எத்தோப்பியா மேலே படையெடுக்கிறது மூலிமா அதில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வரும், என்ன நம்ம அதில் வின் பண்ணுமான்ட்டு மக்களை திசை திருப்பறதுக்கு இந்த ஒரு வழிவகையை அவர் கையாண்டார். ஓகே, முசோலினி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம், முசோலினி பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ தட் மீன் பெனிட்டோ அமெரிக்கர் ஆண்ட்ரியோ முசோலினி அவருடைய ஃபாசிசம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். ஃபாசிசம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் ரூலராக ஆகிறாரு. விக்டர் எமானுவல் செகண்ட் வந்து அவரை இன்வைட் பண்ணி, அதாவது ரோமுக்கு படையெடுத்து போனதை பார்த்துட்டு அவரை இன்வைட் பண்ணி அவர் ரூலர் ஆகிறார். ரூலர் ஆனதுக்கப்புறம் அவர் ஃபுல் அத்தாரிட்டேரியனாக ஆகிறாரு. டோட்டலிட்டரிசம் டெரரிசம் டிக்டேட்டராக ஆகிறாரு, சர்வாதிகார ஆட்சி ரூல் பண்ணுறாரு. ஓகே, அவர் ஃபர்தராக அவர் எண்டு, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இன்வால்வ் ஆகுறாரு, செகண்ட் வேர்ல்டு வாரில் எண்டில் இட்டாலி என்ன பொசிஷனில் இருக்கிறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். ஸோ இந்த லெசனில் நமக்கு இதோட வந்து முசோலினி வந்து அதாவது ஃபாசிசத்தை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசனில் அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஜெர்மனி இந்த ஃபர்ஸ்ட் வார், அதாவது ஜெர்மனியுடைய நாசிசம். இட்டாலியில் ஃபாசிசம் பார்த்தோம் இல்லையா, ஜெர்மனியில் நாசிஸ்ட், அதாவது நாசிசம் அடால்ஃப் ஹிட்லர். அந்த லெசனை வந்து அதனுடைய டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ டுடே கிளாஸில் நடத்துகிற லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, கொஸ்டின்ஸ் அதாவது வீக்லி டெஸ்ட்டுக்கு எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் எந்த லைனில் இருந்தனாலும் வரும். ஸோ அதனால் தரவாக லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, we will meet on the next class. Okay, thank you. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும்
கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.